நல்ல உள்ளம் படைத்த விருச்சகராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நண்பர்களை, பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சூது வாது வினயம் கள்ளம் கபடம் அப்படின்னா என்னங்க, அது எந்த கடையில் விற்கிது அப்படின்னு கேட்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல எண்ணம் அப்படிங்கிறது, நல்ல உள்ளம் அப்படிங்கிறது, ஒரு தெய்வீகத்தன்மை பொருந்திய உள்ளம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதாவது ஒரு சின்ன பிள்ளைகள்கிட்ட என்ன எதிர்பார்ப்போம்? அவங்க அந்த சூதுபாது வினயம் தெரியாமல் கள்ளம் கபடம் இல்லாமல் ஒரு இனிமையாக பேசுவாங்க பார்த்தீங்களா? அந்த இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி பேசக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள். இது முற்றிலும் உண்மை. இப்படி தான் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இருப்பாங்க. மனசுல என்ன படுது, தனக்கு என்ன தெரியும், இதுதான் சரி அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரேட்டாக பேசக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் இது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், என்ன முரட்டத்தனமாக, என்ன பிடிவாதமாக பேசுகிறா அப்படி இந்த ஆள் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு முரடனா சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மற்றவங்க இருப்பாங்க. ஆனால் உங்கள் பக்கம் நியாயம் அதிகமாகவே இருக்கும், 100% இருக்கும். ஆனால் மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. புரிஞ்சுக்க முடியும், ஆனால் புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டிக்கவும் மாட்டேன்றாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்களில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு பின்தங்கிய நிலை தான் இருக்குமே தவிர ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை இருக்காது. இந்த நிலை அப்படிங்கிற அவங்களுடைய மனசை ரணவேதனைப்படுத்திடும். உங்களுடைய மனசு இதனாலேயே முக்கால்வாசி ரணவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. மன வருத்தப்பட வச்சிருவாங்க. அதாவது உங்கள்கிட்ட நிறைய சாதகமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு வாயை திறப்பீங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க அதை டக்குன்னு பிடுங்கிட்டு போய் அவங்க அதை சாதகமாக பயன்படுத்தி முன்னேறிடுவாங்க. இதுவும் விருச்சிக ராசியோட நிலைமை தான். பார்த்துக்கிட்டே இருந்து வாயை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கிட்டே இருந்து உங்ககிட்ட காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு படி இல்லாத கட்டிடத்துக்கு மேலே ஏறுறதுக்கு ஒரு ஏணி தேவைப்படுது. அந்த ஏணி எங்கே இருக்கு? நம்ம வீட்டில் இல்லை, பட் நம்மளோட சுற்றியும் இல்லை, ஆனால் எங்கேயோ இருக்கு. அதை எடுத்துட்டு வச்சு ஏறினா அந்த கட்டிடத்துக்கு மேலே ஏறிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு உங்ககிட்ட தான் ஓடி வருவாங்க. வந்தவனே உங்களை கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டி உங்கள் தோள்பட்டையில் ஏறி மிதித்து அந்த கட்டடத்துக்கு உச்சியில் போயிடுவாங்க. போனவங்க திரும்பி பார்த்து ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கிற காரியம் கிடையாது. ஏறி போயிடுவாங்க. ஒருவேளை அவங்க திரும்பி பார்ப்பாங்களான்னு நீங்கள் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பட் அவங்க வரமாட்டாங்க. நீங்கள் அதே இடத்துல இறங்கி சோர்வாக நிற்பீங்க. ஆனால் உங்களை கொஞ்சம் மாற்றி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது கூட ஆள் இருக்காது. நீங்களாக தான் அந்த விலகி நின்றுக்கிறணும். நீங்களாக தான் யோசனை பண்ணி, நீங்களாக தான் அவங்க உங்கள் தோளில் மிதித்து ஏறி போன இடத்த நீங்களாக தான் அந்த தூசியை கூட தட்டி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் வேதனை இருக்கும், வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. மற்றவங்க பார்த்து ஏன்ப்பா இப்படி அவங்களுக்கு போய் நீ இப்படி செஞ்ச அப்படின்னா, சரி விடு, போனால் போகட்டும், நம்மளால் மற்றவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அதுக்கு நம்ம உதவியாக இருந்தோம்ல, அதுவே நமக்கு ஒரு பெருமை தான் அப்படின்னு நினச்சி 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 உங்களை நீங்கள் அந்த இரக்க மனப்பான்மைக்கு உட்படுத்துறதுனால தான் சில இடங்களில் உங்களை மிதித்து அவங்க ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறது இல்லை. நீங்கள் எதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதும் இல்லை. அவ்வளவுதான், போனால் போகட்டும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சாதாரணமாகவே எடுத்துக்கிறீங்க. இந்த சாதாரணமாக எடுத்துக்கிறதுனால நிறைய இடங்களில் நீங்கள் ஒதுக்கப்படுறீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு திறமை, அதிபயங்கரமான திறமை இருக்கு. எப்படிப்பட்ட நுட்பமான வேலையவும் எப்படிப்பட்ட கஷ்டமான வேலையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா அதை எப்படி எளிமையாக செய்கிறது, எப்படி ஈஸியாக செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மதிநுட்பத்தை பயன்படுத்தி
அந்த வேலையை அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு சாதிச்சிருவீங்க. அவ்வளவு சுலபமாக அந்த வேலை முடிஞ்சிடும். அந்த திறமை விருச்சிக ராசிக்கார நண்பர்கள்ட்ட வந்து 100க்கு 100% இருக்கு. ஆனால் அந்த 100க்கு 100% இருக்கிற அந்த விருச்சிக ராசி நண்பரோட திறமைகளை மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்களே தவிர, அந்த திறமைக்கு மற்றவங்க அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அதை வரவேற்க மாட்டேன்றாங்க. அவங்கள வந்து தோளில் தட்டி கொடுத்து அவங்கள ஆசுவாசப்படுத்த மாட்டேன்றாங்க. பரவாயில்ல, உங்களால் தான் இந்த நிலைமை எங்களுக்கு கிடைச்சது, உங்களால் தான் நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அவங்கள சொல்லிட்டா போதும், அவங்க மனசு ஆறிடும். ஆனால் சொல்ல மாட்டேன்றாங்களே, இதனாலேயே முக்கால்வாசி அவங்க ரணவேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. வெளி இடங்களில் பாருங்க, நீங்கள் பேசுகிற பேச்சுகள் எல்லாமே நியாயமானதாக இருக்கும். ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சா கூட அது நியாயமானதாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் உங்களுடைய முன்கோபத்தன்மை மாதிரி ஒரு பேச்சு வெளியில் வந்துடும் உங்ககிட்ட இருந்து. அது சாதாரணமாக இயல்பாக உங்ககிட்ட இருந்து வரக்கூடியதான். ஆனால் மற்றவங்களுக்கு அது விகாரமாக தெரிஞ்சிடும். உடனே உங்களை வந்து அவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கிடுவாங்க. முரட்டுத்தனமாக பேசுகிறாரு, முரட்டுத்தனமாக நடக்கிறாரு, பிடிவாதமாக பேசுகிறாரு, அகம்பாவம் பிடிச்ச ஆள் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த இடத்துல இருந்து நீக்கிடுவாங்க. ஆனால் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும், நீங்கள் சரியான ஆள் தான். உங்களுடைய இயல்பு அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி காட்டி கொடுத்துரும். இப்போயும் நீங்கள் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உறவுகளை கூட நீங்கள் பாருங்கள், உறவுகள்கிட்ட கூட நீங்கள் பாருங்கள், உங்களுடைய தேவைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், உங்களுடைய உதவிகள் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு அவங்க மேலும் மேலும் வளர்ச்சி அடைவாங்களே தவிர, அந்த வளர்ச்சி அடைந்த பின்பு இவர்னால தான் நான், இவர்னால தான் நம்ம அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. இது உண்மை. இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எழுதப்பட்ட தல விதி. பிறவியிலேயே கடவுள் இவங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல குணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடுகள். இதனால தான் விருச்சிக ராசிக்காரங்களை மற்றவங்களுக்கு வந்து உதவிகரமானதாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர, ஒரு நாளும் அவங்க வந்து பின்வாங்க மாட்டாங்க. இந்த போனா போகட்டும், போனா போகட்டும், நம்மளை வச்சு நல்லா தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல மனப்பான்மை தான் மற்றவங்கள உயர்வடைய செய்த தவிர, உங்களால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலையே இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கிற பலன் 70%, உங்களுக்கு கிடைக்கிற பலன் 30%. இதே மாதிரி விருச்சிகராசிக்காரவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் நல்லா சிந்திச்சுக்கங்க, இது சரியா தவறான்னு. இறக்கப்படுங்க, இறக்கப்படுங்க. ஆனால் 100க்கு 20%க்குள்ளேயே நீங்கள் இறக்கப்படுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கருணை காட்டுங்க, அதுவும் ஒரு 20% வச்சுக்கோங்க, அதிகமாக கருணை காட்டாதீங்க. உதவி செய்யுங்க, அதையும் கம்மியாகவே வச்சுக்கோங்க. உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிற ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். உங்களுடைய எதிர்கால தேவைகள் அப்படிங்கிறது வந்து என்னங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பிடிப்புத்தன்மையை நீங்கள் வச்சுக்கங்க. எடுத்ததுக்கெல்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கருணை காட்டுறதுனாலையும் இரக்கம் காட்டுறதுனாலையும் உதவி செய்கிறதுக்கு துடிக்கிறதுனாலையும் உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனாலையும் அது மற்றவங்களுக்கு அதிகமான சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிட்டு உங்களுக்கு பாதகத்தை தருது. இந்த பாதகமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுறது உங்கள் கையில் தான் இருக்குதே தவிர மற்றவங்க கையில் கிடையாது. கேள்வி கேளுங்க, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளுங்க, ஏன் நான் செய்யணும்னு கேள்வி கேளுங்க, எதுக்காக நான் செய்யணும்னு கேளுங்க. தயவு செய்து உங்ககிட்ட இருக்கிற ரகசியங்களை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற ரகசியங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும், அது பூரா நல்ல ரகசியம் எல்லாத்தையும் இருக்கும். அதை மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க, இறுக்கி பிடிங்க, அப்போ தான் நீங்கள் நல்லா வர முடியும். சரிங்களா? அதனால் வந்து எப்போவுமே வந்து மற்றவங்களுக்காக இறக்கப்படுறது ஒரு கொஞ்சமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். சரி, இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த 15ஆம் தேதிக்கு மேலே ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 6ல் மேசத்தில் ஆட்சி, சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி, அதே மாதிரி 7ல் குரு, சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பாங்க. 15ஆம் தேதிக்கு மேலே வந்து இந்த புதன், சூரியன், சுக்கிரன் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து 5ஆம் இடத்துல ராகு இருப்பார், 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இப்போ முழுக்க முழுக்க வந்து இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த கிரகங்கள் 4 பேரும் 7ல் இருக்கின்ற போது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில், முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த அமைப்பு இருக்கும்.
அஷ்டமஸ்தானத்திற்கு போகின்ற பொழுது கொஞ்சம் சிரமங்களை தரும். கவனம் அப்படிங்கிறது அவசியம் தேவை அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி எதுலேயுமே ஒரு லாபகரமானதாக சூழ்நிலை தான் நிலவும் அப்படிங்கிறதுக்கு கேது பகவான் தான் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? அர்த்தாஷ்டமம் சனி ஒரு பக்கம் இருந்தாலும் லாபம் தரக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி 6ல் நின்று முயற்சிகளுக்கு எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். கடின உழைப்பின் மூலமாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த இடத்துல தருவார். அதே மாதிரி குருவனுடைய பார்வை கண்டிப்பாக முயற்சி ஸ்தானத்தில், உங்களுடைய ராசியில், உங்களுடைய லாபஸ்தானத்தில் இந்த 3 இடங்களும் வலுப்பெற்று இருப்பதால் தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த முயற்சி வேண்டாலும் இப்போ எடுத்துக்கோங்க. இந்த ஜூன் 15லேருந்து ஜூலை 15க்குள்ளே எடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக வெற்றியிலே முடியும். அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். முயற்சி ஸ்தானம் வலுப்பெறுகின்றது. கண்டிப்பாக எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். அந்த முயற்சிகளுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் திறமைகளுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் மின்னுவீங்க. புரியுதுங்களா? அந்த விதத்தில் இந்த ஜூன் 15 டு ஜூலை 15ஆம் தேதி வரை உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ சொந்த இடம் வாங்குகிற ஒரு முயற்சி, சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி கண்டிப்பாக கைகூடும். சரிங்களா? இது வரைக்கும் இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்காரன் நீட்டுவாங்க. இருந்தாலும் சின்ன உதவி செஞ்சுட்டு பெருசாக எதிர்பார்ப்பாங்க. எப்படின்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்க பார்ப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப பலப்படும். அந்யோன்யமாக இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளால் பெரும் மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். நல்ல பிள்ளைகளுக்காக நிறைய செலவழிப்பீங்க. அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு ரொம்ப பாடுபடுவீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி குழந்தைகள் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கல்வியில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக வைக்கணும். கவனம் தேவை. கல்வியில் வந்து மந்தமான ஒரு சூழ்நிலை நிலவும். அதனால் கவனக்குறைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக படிக்கணும். அதே மாதிரி அரசு சார்ந்த துறைகளுக்கு வந்து விருச்சிக ராசி நண்பர்கள் முயற்சி செய்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக பாக்கியஸ்தானத்தில் வரப்போகின்ற சூரியனால் நல்ல பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். முன்னோர்களின் அருளாசியின் மூலம் நல்ல ஆதரவை பெற்று, அவங்களுடைய ஆசியை பெற்று நீங்கள் எடுக்கின்ற அந்த அரசு சார்ந்த துறைகளுக்கு அது ஒரு முயற்சிகரமான பலன்களாக இருக்கும். நல்ல பலனை நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ நல்ல வருமானம், அதாவது நிதிநிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிதிநிலைகள் வந்து நல்ல நெருக்கடியான சூழ்நிலை விடுபட்டு வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. ஏன்னா சம்பாத்தியக்காரகன் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானத்தில் வருகின்ற பொழுது நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுதே சில சிரமங்களை கொடுத்தாலும் ஜூலை 15க்கு மேல் சிறப்பான பலன்களை தருவதற்காக கிரக அமைப்புகள் நல்ல ஒத்துழைப்பில் இருக்கும். அதனால் சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தது ஆகணும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு முயற்சியும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மற்றபடி எதையுமே முயன்று முன்னேறி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்குது. உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு வந்து முட்டுக்கட்டை இருந்தவங்கள விலகி நின்று உங்களை வந்து வழிவிட்டு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். செவ்வாய் பகவான் ஆட்சி, எதிரிகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி நிற்பாங்க. கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எப்பவுமே ஒரு போட்டி இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வந்து கடுமையாக முயன்று தான் அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். எதிரிகள் உருவாகுவாங்க, ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. மற்றவங்களால உங்களுக்கு இடைஞ்சல் வராத மாதமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஓரளவுக்கு தீரக்கூடிய அமைப்பில் இருக்கு. அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் வந்து ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எடுத்த காரியத்திலலாம் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமாக நீங்கள் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு சூரிய பகவான் வருகின்ற பொழுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? அது வந்து ஜூலை 15ஆம் தேதிக்கு மேல் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் வந்து இந்த மாதத்தை பொறுத்த மட்டில்
சில விஷயங்கள்ல கவனமாக இருந்து முன்னேறக்கூடிய ஒரு மாசமாக இது இருக்கும். இருந்தாலும் நிறைய சாதகமான விஷயங்கள் இருப்பதால் நீங்க எடுத்த முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கு. அதனால இதுவரைக்கும் தடை தாமதப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இப்ப நீங்க முயன்று முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். பொதுவா சொல்லப்போற கருத்து வந்து அதான். இதுக்கு முன்னாடி தடை தாமதங்கள் இருந்திருந்தால் இப்ப நீங்க முயன்று முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு. அப்ப இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து நிறைய சாதகமான விஷயங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றனால முயன்று முன்னேறி வெற்றி பெறுங்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களிடம் இருக்கும் அனைத்து பாரங்களையும் முருகப்பெருமானிடம் அவரது பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு அவரை வணங்கி வழிபட்டு வாழ்க்கையில் சகல சௌகரியங்களையும் பெற்று வளமானதாக வாழ வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். முருகப்பெருமானே உங்களுக்கு வணங்கக்கூடிய உகந்த தெய்வமாக வருவதால் முருகப்பெருமானை வணங்கி வழிபடுங்கள். வாழ்க்கையில் சகல சௌகரியங்களும் கிட்டும் என்பதை கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.